வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரைட் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் இஷ்யூ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் 68 crore ஷேர்ஸை ரைட் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 949.08 crores ரைட் இஷ்யூ. இது ஒரு ஷேருக்கு 14 rupeesனு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 21.9 நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இவங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 14 rupeesங்கிறது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. லிஸ்டிங் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் ஃபுல்லி பெய்ட் ரைட் இஷ்யூ. அப்படின்னா இந்த 14 rupees அப்ளை பண்ணும்போது ஒரே டைம்லேயே கட்டிடணும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8:13 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒவ்வொரு 13 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கும் 8 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 14. அப்படின்னா அக்டோபர் 13 யாரெல்லாம் 13 ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 8 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 13ங்கிற மல்டிபிள்ஸில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டு. ஸோ இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் இஸ் அக்டோபர் 24. ஆஃபர் க்ளோசிங் இஸ் நவம்பர் 3. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அக்டோபர் 24லேருந்து நவம்பர் 3 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டாக அக்டோபர் 28 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்றுக்கலாம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒருவேளை அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணான்னு நினச்சாங்கன்னா. ஆஃப் மார்க்கெட் ரினன்சியேஷனோட டேட் அக்டோபர் 31 இருக்குது. இது பேங்க் மூலமாக அப்ளை பண்ணாமல் ஆஃப் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கான லாஸ்ட் டேட் இஸ் அக்டோபர் 31 இருக்குது. ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்கலை, பட் ரைட்ஸ் இஷ்யூலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கான அமௌண்ட் கிடைக்காம போயிடும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். ரெண்டு விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி எவ்வளோ எலிஜிபிளோ அதை காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.